ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் பார்க்குறதுக்காக ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இது புலம்பல் வீடியோ கிடையாது. எனக்கு வியூஸ் டவுனு, அது டவுனு, இது டவுனுன்னு நான் புலம்புறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ண கிடையாதுங்க. பிகாஸ் நான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு ஸ்டார்ட் பண்ண உடனே ஆமாம் இவங்களுக்கு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் வியூஸ் டவுனு, அது டவுனு, இது டவுனு புலம்புறது தான் வேலைன்னு நிறைய பேர் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்க ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் முன்னாடியே டிஸ்க்ளைமர் வந்து போடுறேன். இது வந்து புலம்பல் வீடியோ கிடையாது. இது நார்மலாக எனக்கு ஒரு ஸ்டோரிக்கு ரிலேட்டடாக அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு கொஸ்டின் கேட்கணும், அதுக்காக மேக் பண்ணின வீடியோ தான் இது. இன்னைக்கு ஆக்சுவலாக நான் வந்து லைவ் வந்து போடலான்னு இருந்தேன், லைவ்ல இதை கேட்கலான்னு இருந்தேன். பட் நான் வந்துட்டு அர்ஜென்ட்டாக வந்து ஊருக்கு வந்திருக்கேங்க. அதனால தான் இந்த வீடியோவை நான் நேத்தியே மேக் பண்ணி வச்சுட்டு தான் வந்து வந்தேன். ஸோ அதை தான் இப்போ வந்து பப்ளிஷ்மே பண்ணியிருக்கேன். ஸோ பொறுமையாக கேட்டுட்டு என் கொஸ்டினுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா, வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்கும், அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், வாரத்தில் 2 நாள் மட்டும்தான் என் மூக்கு ஃப்ரீயாக இருக்கும், மற்ற நாள் ஃபுல்லாகவே கோல்டாக தான் வந்திருக்கும். ஸோ மறுபடியும் எனக்கு வந்து கோல்டு வந்துருச்சு, அதான் அந்த அலர்ஜி ப்ராப்ளம்னால கோல்டு வந்துருச்சு. ஸோ அதனால் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைமில் வந்துட்டு எனக்கு வியூஸ் டவுன் தான். நீங்கள் இப்போ என் சேனல் எடுத்து வியூஸை பார்த்தீங்கன்னாவே தெரியும், அப்படியே கிராஜுவலாக குறைஞ்சிட்டே தான் வந்துட்டுருக்கும். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு 2-3 டேஸாக ரொம்ப டவுன், அநியாயத்துக்கு டவுனாக வந்திருக்கும். ஸோ வந்து என்னென்னா, அதுக்காக டவுனாக சேனல் இருக்குங்கிறதுக்காக நம்ம ஸ்டோரியை ஏனோ தானு கொடுக்க முடியாது பார்த்தீங்களா. நம்ம எப்பவும் கொடுக்குறத கொடுத்துட்டே இருப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் நான் 2-3 கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து கேட்டுருந்துருப்பேன், ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கலையா, இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து கேட்டுருந்துருப்பேன். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே ஒரு 2-3 சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்லேருந்து எனக்கு ஒரு விஷயம் வந்து நல்லாவே புரிஞ்சது. என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம நெஞ்சம் பேசிய ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் மெயின் பேர்னா ஆதி மித்ரா, அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட்டு செகண்டரியாக உள்ளது வந்துட்டு அர்ஜுன் வைஷு, வருண் தன்யா வந்துட்டு தான். இவங்க 3 பேர் தான் ஸ்டார்டிங்லேருந்து நான் பேர்ஸாக காட்டியிருப்பேன். அந்த 3 பேருக்குமான ஸ்டோரி வந்து, அதாவது அவங்க மேரேஜ் வந்துட்டு எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆல்மோஸ்ட் 3 பேர்ஸுமே வந்து சேர்ந்து முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டு வந்த பேர்ஸ் தான் வந்துட்டு வெற்றி மகா அண்ட் ராக்கி தேவி. இவங்க 4 பேருமே நான் இதுக்கப்புறம் இப்போ புதுசாக எடுத்துட்டு வந்ததான் இவங்க 4 பேருமே. ஸோ வந்துட்டு என்னன்னா, எனக்கு இந்த புதுசாக 2 பேர்ஸை வந்து எடுத்துகிட்டு வரும்போது ஸ்டார்டிங் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படிங்கிறதே கன்ஃபியூஷனாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நான் வந்துட்டு சீன்ஸ் வைக்கவே வந்து யோசித்தேன். அண்ட் அப்படியே ஒரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக சீன்ஸ் வைக்க எனக்கு ஓரளவு புரிஞ்சுது. சரி, ஓகே, நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ட்டுன்னு. ஆனால் வெற்றி மகாவை நீங்கள் நல்லாவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, கமெண்ட் செக்ஷனில் வெற்றி மகா சீன்ஸ் வைங்க, நீங்கள் கேட்குற அளவுக்கு உங்களை நல்லாவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக அதனால தான் நான் வந்துட்டு வெற்றி மகா சீன்ஸுக்கு நிறைய வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய வந்துட்டு சீன்ஸ் வந்து காட்டியிருந்திருப்பேன். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் வந்துட்டு ராக்கி தேவிக்கு வந்துட்டு சீன்ஸ் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. எனக்கு இந்த இடத்துல தாங்க டவுட்டே இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன டவுட்னா, ரீசெண்ட் டைமில் எபிசோடோட கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி அண்ட் கம்யூனிட்டி போஸ்ட் கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி கொஞ்சம் பேர் என்ன கேட்குறீங்கன்னா, வெற்றி மகா சீன்ஸு, அப்புறம் வந்துட்டு ராக்கி தேவி, அப்புறம் பூஜா ராகுலுக்கெலாம் கூட சீன் வந்து கேட்குறீங்க, இவங்களோட லவ் ட்ராக்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ கொஞ்சம் பேர் தானே சொல்கிறாங்கன்னு என்னால் அதை கடந்து போக முடியலை. பிகாஸ் அவங்களுமே ஸ்டோரிக்குள்ளார தான் இருக்காங்க. அண்ட் அவங்க ஸ்டோரியுமே இன்னும் எதுவுமே வந்து ஸ்டார்ட் ஆகலை, அவங்களோட ட்ராக்ஸ் எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை. அண்ட் எனக்குமே வந்துட்டு ஸ்டோரி ஸ்கிரிப்ட் படி பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே செப்பரேட் ஸ்டோரி இருக்குது. ஆனால் அதை எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் விரும்புவீங்களா, விரும்ப மாட்டீங்களா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கில் தான் யாரோட ஸ்டோரியுமே நான் அந்தளவுக்கு காட்டாமல் இருந்திருப்பேன். நீங்கள் நல்லா ஸ்டோரியை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வெற்றி மகா சீனையே 2-3 டைம்ஸ் உங்ககிட்ட கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். யார் ஃபேவரட் பேரு, அப்புறம் வெற்றி மகா சீன் அடிக்கடி வைக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஓகேவாங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பேன். எதுக்குன்னா, நான் நெக்ஸ்ட் அவங்களுக்கு சீன்ஸ் வைக்கிறதுக்காக தான் வந்து கேட்பேனே. நான் இல்லை, எந்த அட்மின் வந்துட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் எந்த கொஸ்டின் கேட்டாலுமே அவங்க ஒரு டிசிஷன் மேக் பண்ண தான் வந்து கேட்பாங்களே. பட் நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. பட் உங்கள் ரெஸ்பான்ஸில் தான் உங்கள் டிசிஷனே வந்து மேக் பண்ணுவாங்களே. ஸோ வந்துட்டு முடிஞ்சளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண பாருங்கள். சரி, ஓகே, கம் டு த பாயிண்ட். ஸோ வந்துட்டு என்னென்னா, நான் வெற்றி மகா சீன்ஸவே வந்துட்டு ரொம்ப யோசிச்சு தான் வச்சேன். ஏன்னா அக்செப்ட் பண்ணிப்பீங்களா மாட்டிங்களான்னு எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்தது. பட் ஃபைனலி வந்து வெற்றி மகாக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இருக்கீங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்னென்னா, ராக்கி தேவி, பூஜா ராகுலுக்கெலாம் சீன் வைக்க சொல்லி கொஞ்சம் பேர் கேட்குறீங்க. இவங்களுக்கு சீன் வைக்க நான் ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் உங்கள் எல்லாருக்கும் ஓகேவா, அதாவது ஆடியன்ஸ் ஆகிய உங்கள் எல்லாருக்கும் ஓகேவாங்கிறதா என்னோட ஒரு பெரிய கேள்வியே. ஸோ இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கள். பிகாஸ்
பிகாஸ் நம்ம ஸ்டோரியில் 3 பேர் ஸ்டார்டிங்லேருந்து ட்ராவல் ஆகியிருப்பாங்க. ஆதிமித்ரா, அர்ஜுன், வைஷு, வருண், தன்யா. இப்போ 3 பேர்ஸ்க்குமே மேரேஜ் வந்து ஆகிடுச்சு. ஆதிமித்ராவுக்கு கூட இன்னும் ஸ்டோரி இருக்குது. மித்ரா இன்னும் க்யூர் ஆகணும், அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும், அண்டு மித்ரா ஃபேமிலி கூட வந்துட்டு ரியூனைட் வந்து ஆகணும், அண்ட் தென் மித்ராக்குள்ள இஷ்யூஸஸ் எல்லாமே தெரிய வரணும் அப்படின்னு அவங்களுக்கு ஸ்டோரி வந்து இருக்கு. பட் வாட் அபவுட் அர்ஜுன், வைஷு அண்ட் வருண், தன்யா? இதுதான் என்னோட கொஸ்டின் மார்க்கு. அர்ஜுன், வைஷு, வருண், தன்யா ட்ராக் வந்து அப்படியே சட்டிலாக தான் வந்து போகும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஏன்னா அவங்களுக்குள்ளார பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது, எந்த ஒரு இஷ்யூஸஸ் எதுவுமே கிடையாது. அப்படியே ஸ்மூத்தாக ஒரு ஹாப்பியஸ்ட் கப்பிள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு வந்து போவேன். ஸோ அவங்க ட்ராக் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் போரிங்காக தான் இருக்கும். ஏன்னா வச்சா ரொமான்டிக் சீன்ஸ் தான் வைக்க முடியும் அவங்களுக்குள்ளார, வேறு கேரிங்கான சீன் வைக்க முடியும். அட் எண்ட் ஆஃப் தி டே எல்லாமே அந்த ரொமான்ஸ் பார்ட்டில் தான் போய் முடிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ளார எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை பார்த்தீங்களா. அதனால எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அந்த ஸ்டோரி தான் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். மற்ற எல்லாமே அப்படியே ஸ்மூத்தாக போகிறது எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவே வந்து இருக்காது. ஸோ அதுக்காக வந்துட்டு அர்ஜுன், வைஷு, வருண், தன்யாக்குள்ளார நான் இன்ட்ரெஸ்டிங்காக என்னால் எடுத்துகிட்டு போக முடியும். எப்படின்னா நான் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடணும், அதில் அப்படியே 2 பேர் பிரிஞ்சு போகணும், மறுபடியும் 2 பேர் ஒன்று சேர்ற மாதிரின்னு. பட் இப்படி எடுக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. பிகாஸ் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணவங்களோட லைஃபுக்குள்ளார மறுபடியும் ஒரு குண்டை தூக்கி போட நான் விரும்ப கிடையாது. ஸோ அதனால தான் வந்துட்டு அர்ஜுன், வைஷு, வருண், தன்யா சீன்ஸ்லாம் நான் அப்பப்போ வந்து காட்டுவேன், ரெகுலராக காட்ட மாட்டேன். பட் அப்பயுமே நிறைய பேர் அர்ஜுன், வைஷுவை காட்டுங்க, வருண், தன்யாவை காட்டுங்கன்னு சொல்றீங்க. நான் எப்பப்போ காட்டணுமோ அப்பப்போ காட்டிட்டு தான் வந்து இருக்கேன். எனக்கு வந்து என்னன்னா இன்னும் ஸ்டோரியே ஸ்டார்ட் பண்ணாத 3 பேர்ஸ் இருக்காங்க. அதாவது வெற்றி மகா, ராக்கி தேவி, அப்புறம் பூஜா ராகுல். இவங்களுக்கு என்ன ஸ்டோரியே ஸ்டார்ட் பண்ணல, அந்த பேர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ட்ராக் வந்து பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் இனிமே தான் உங்களுக்கு ட்ராக்கே ஸ்டார்ட் ஆக போகுது. இவங்க 3 பேருமே சட்டில் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். இப்படி சட்டிலாக அப்படியே போயிட்டு இருக்குது, அது ஓகே தான். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு என்னோட ஸ்டோரியை வந்துட்டு இந்த 3 பேர் பக்கம் திருப்பினா, அதாவது வெற்றி, மகா, ராகுல், பூஜா, ராக்கி தேவி, இவங்க 3 பேர் பக்கம் திருப்பினா உங்களுக்கு அது பிடிக்குமா? இல்லை சிஸ்டர், எனக்கு பிடிக்காது, எனக்கு வந்துட்டு இவங்க 3 பேரையும் காட்டுறதே தான் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் ஏன்னா ஸ்டோரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகணுன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக லவ்வாக காட்டணும்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு அது வேண்டாம், எனக்கு இதுவே போதும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். எஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னோட கேள்வி என்ன, நான் எதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணினேன்னு. ஆமாங்க, வெற்றி, மகா, ராகுல், பூஜா அண்ட் தேவி, ராக்கி, இவங்க 3 பேருக்கும் லவ் ட்ராக் எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் பார்ப்பீங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வி. அதுக்காக தான் இந்த வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். அண்ட் இங்கே இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா இவங்க சீன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தால் ஆதிமித்ராவை, அர்ஜுன், வைஷ்வா, வருண், தன்யாவெலாம் காட்ட மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக அவங்களுமே வந்து வருவாங்க. பட் வந்து என்னென்னா இப்போ ஒரு எபிசோட் வந்து 20லேருந்து 22 நிமிஷம் தான் நான் கொடுப்பேன். மிஞ்சி போனால் எப்பயாச்சும் ரொம்ப ரேராக 26 நிமிஷம்லாம் வந்து வரும். ஸோ வந்துட்டு அது என்னென்னா ஒரு சீனை பொறுத்து வந்து இருக்குது. ஸோ அதுக்குள்ளார என்னால் எவ்வளோ காட்ட முடியுமோ அவ்வளோதான் நான் வந்து காட்டுவேன். அதுக்காக வந்து இவங்களுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படி வந்து அர்த்தம் கிடையாது. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆதிமித்ராவுக்கும் இன்னும் ஸ்டோரி இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி அர்ஜுன், வைஷு, வருண், தன்யாவுக்கும் ஓரளவு அவங்க செட்டிலான கப்பலாக வந்து போயிட்டாங்க. ஸோ வந்துட்டு அதனால் ஆதிமித்ரா சீன்ஸ் அடிக்கடி வர்றதுனால என்ன இவங்க எப்போ பார்த்தாலும் ஆதிமித்ராவையே காட்டுறாங்க. நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா அவங்க ஸ்டோரி எப்படி போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் வந்துட்டு இன்னும் நான் கவர் பண்ண வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் அதை கவர் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவங்கள நான் ஸ்க்ரீனில் காட்டிக்கிட்டே தான் இருக்க முடியும். அதனால் மட்டும்தான் ஆதிமித்ராவை நான் அடிக்கடி காட்டுவேன். ஏன்னா அவங்க ஸ்டோரியில் இன்னும் நிறைய பார்ட்டு நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறையவே வந்து இருக்குது. அது எல்லாமே நான் கொடுக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் அவங்கள அடிக்கடி நான் வந்து காட்டுவேன். ஸோ அதனாலையும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நான் என்ன கேட்க வரேன்னு. ஸோ இனிமேல் அப்கமிங் எபிசோட்ஸில் வந்துட்டு இந்த 3 பேர்ஸுமே காட்டினா உங்களுக்கு ஓகேவா? இதனால் இதை கேட்குறேன் அப்படின்னா நானே டிசிஷனை மேக் பண்ணிக்க முடியும் தான் என்னோட ஸ்டோரி லைனுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் பார்க்க போகிறது ஆடியன்ஸ் நீங்கள் தானே. ஸோ உங்களோட ஒப்பீனியன் எனக்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் மூவ் பண்ணிட்டு போனால் தானே அது நல்லாயிருக்கும். இப்போ என் ஸ்கிரிப்ட் இப்படி இருக்குங்கிறதுக்காக என் ஸ்கிரிப்ட் படியே எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா? உங்களோட விருப்பு வெறுப்பை நான் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான் உங்களோட ஒப்பீனியனை ஒரு தடவையும் நான் கேட்குற ரீசனே வந்து அதுதான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும் தான்.
அதனால தான் வந்துட்டு நான் மறுபடியும் கேட்கறதுக்கான காரணமே வந்து அதுதான். இந்த 3 பேருக்கும் லவ் ட்ராக் வச்சா உங்களுக்கு ஓகேவா இருக்குமா, இல்லை வேண்டானாலுமே சொல்லிடுங்க. பிகாஸ் நான் வந்துட்டு இப்போ நான் உங்ககிட்ட கேட்காம கூட இந்த சீன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதானே எனக்கு எங்கேருந்துங்க தெரியும். இப்போ வெற்றி மகா சீன்ஸை நான் அடிக்கடி வச்சு உங்ககிட்ட நான் நிறைய வாட்டி கேட்டிருப்பேன், சீன் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா போர் அடிக்குதா அப்படின்னு கேட்டுருப்பேன். ஸோ அதுலேருந்து எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சது. சரி ஓகே, வெற்றி மகாக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு, அதனால தான் அவங்க சீன்ஸை நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வைக்கிறேன். ஆனால் ராக்கி தேவி பூஜா ராகுலுக்குலாம் வந்துட்டு நான் வைக்காம இருக்கிறதுக்கான காரணமே அதான். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதானே எனக்கு தெரியல. நீங்க சொன்னீங்கன்னா தான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வைக்கவே முடியும். அதனால தான் நான் கேட்குறேன். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்துட்டு எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுங்க. எதுவாக இருந்தாலும் ஓகே. இல்லை எங்களுக்கு வந்துட்டு ஆதிமித்ரா, அர்ஜுன், வைஷு, வருண், தன்யா, வெற்றி மகா 4 பேர்ஸ் மட்டும் இருந்தால் போதும். இந்த பேர்ஸ்லாம் வேண்டான்னு சொல்லிட்டீங்கனாலும் இந்த பேர்ஸ்லாம் எப்படி நான் கன்க்ளூட் பண்ணி முடிக்கணுமோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்து அப்படியே ஸ்டோரியிலேருந்து வந்துட்டு ஒதுக்கிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன்னு வேற தெரியல. நான் ஒரு விஷயத்த கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், அது ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். மேபி நான் சொன்ன விஷயத்தையே மறுபடியும் சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஃப்ளோவில் பேசுகிறதா என்ன பேசுகிறோன்னு வந்து தெரியல, அதனால தான். ஓகேங்க, மறக்காமல் எல்லாரும் நான் கேட்ட கேள்விக்கு வந்துட்டு பதில் வந்து சொல்லிவிடுங்க. பிகாஸ் உங்கள் எல்லாரோட பதிலுமே எனக்கு ரொம்ப 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 முக்கியம். அதை வச்சு தான் நான் அப்கமிங் எபிசோட்ஸை வந்து மேக் பண்ணவே முடியும். ஸோ உங்களோட ஒப்பீனியனுக்கு நான் மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்து இந்த கொஸ்டினே வந்து ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு வந்து கேட்டுக்கோங்க. அண்ட் வந்துட்டு இவ்வளோ நேரம் நான் ரொம்ப ரம்பம் போட்டு உங்களை அறுத்திருந்தேன்னா அதுக்காக ரொம்ப 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 சாரி. அண்ட் இதை சொல்லவே மறந்துட்டேன். ஹாப்பி சண்டே டு ஆல். அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.